ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளும் அந்த உறுதி இருந்தால் அவள் வீடும் அவள் சார்ந்த சமுதாயம் அவள் கையில் எடுக்கும் தொழிலும் வெற்றி நிச்சயம். ஏன்னா இன்று முதல் நீங்கள் பியூட்டிஷியன்களாக, மெஹந்தி ஆர்டிஸ்டாக, உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி புரிகின்ற ஒரு நபராக நீங்கள் மாறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் வீட்டிலும் சமுதாயத்திலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் காட்டு தீ போல உங்களை சுற்றி சுற்றி வரும். I will give my best even at the toughest times. நீங்கள் ஒரு சின்ன பெண் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சாதிக்க முடியாது. சரி, எப்பயுமே இப்படி தான் இருக்குமா பெண்களுக்கு? அப்படியே படகுல போகிற மாதிரி ஜாலியாக இருக்காது. மேரி கோம் சினிமா கூட எடுத்தாங்க நார்த் இந்தியாவில். எத்தனை பேருக்கு மேரி கோம் தெரியும்? அடடா பொட்டல மிட்டாயே பாருங்க, வேணாம்ல, அதானே ட்ரெண்டிங். விஜய் சேதுபதி, நித்யா மேனன். எப்பயுமே வாழ்க்கையில் சந்தோஷம் தேவை. சந்தோஷம் இல்லைன்னா அது வயசாயிடும். ஸோ பி ஹாப்பி. சுதந்திர போராட்ட கவிதைகளை எழுதினான் என்பதற்காக பாரதியை பிடிக்காது. அதெல்லாம் ஒரு பிடிக்கிற விஷயம், இதுக்கெல்லாம் பிடிக்காது. சரிசமமாக தன் மனைவியை வீதியிலே நடத்தி பெண்ணுரிமையை பற்றி குரல் கொடுத்த அந்த பாரதியின் பாடல்களை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். வாப்பா வாங்க. தேங்க்யூ. மதிய உணவு வேளையிலே உங்கள் வயிற்றுக்கும் என் பேச்சுக்கும் இடையே நடக்கும் சண்டையை புரிந்து கொண்டு கூடிய விரைவில் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் ரோட்டரி மூலமாக நடக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவில் சிலரை விட்டுவிட்டால் அது நன்றாக இருக்காது. முதலில் எங்களுடைய இந்த ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநர் ரொட்டேரியன் வி சுரேஷ் அவர்கள், அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை எல்லாம் காண்பதற்காக வேலூரில் இருந்து காலை நீங்களெல்லாம் இங்கே வருவதற்கு முன்பே வந்தவர். அவருடைய இந்த வருடத்து திட்டமாக தினம் தினம் மரம் நடுதலையும், எல்லா பள்ளிகளிலும் முக்கியமாக பெண்கள் பள்ளிகளிலே கழிப்பறை கட்டி கொடுப்பதையும், அத்தனை பள்ளிகளுக்கும் குப்பை தொட்டி வழங்குவது, இது போன்ற அருமையான திட்டங்களை இந்த வருடம் பூராவும் நடத்த சொல்லி கட்டளை எங்களுக்கெல்லாம் இட்ட ஒரு பெரிய நபர் அவர். இந்த கைத்தட்டல் போதாது அவருக்கு. அடுத்தது கௌரவ விருந்தினராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் PTL சங்கர் அவர்கள், எங்கள் சங்கத்தின் பிரச்சார பீரங்கி. பபிதா என்ற ஒரு பெட்காத மகளுக்காக மேடையை விட்டு கீழே இறங்கி இங்கே காம்பியரிங் செய்து கொண்டிருக்கும் மிக சிறந்த நபர். அடுத்து டாக்டர் அருண்மொழிவர்மன், மருத்துவர், என்னை போன்றே நேரத்தை துரத்துபவர். இருந்தாலும் இத்தனை பெண்கள் இங்கே வந்திருப்பதை மெச்சி உங்களுக்கோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் நபர். அடுத்து கலா மேடம், இந்த ஊரின் முக்கிய பிரமுகர். எல்லாவற்றுக்கும் அதிகமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ரொட்டேரியன் அறவாழி அவர்கள். அவருடைய கனவு திட்டங்கள் அத்தனையும் கேட்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். 2ஆம் ஆண்டு மட்டுமே உள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நபர் இத்தனை கனவுகளோடு திட்டமிடுதலோடு இருக்கின்றார் என்றால் அவருக்கு உங்கள் கைத்தட்டல் அவசியம். அவருடைய மனைவி சாந்தகுமாரி மேடம் எங்கே இருக்கிறீர்கள்? அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் சங்கத்தில் முதல் பெண் ரொட்டேரியனாக அவரை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். ஒரு வக்கீலை சும்மா விட்டு வைக்கலாமா? போட்டுட்டீங்களா? போடலையா? சுரேஷ் சார் போடலைன்னா போட்டுருங்க. இன்னைக்கு சுரேஷ் வந்தது இந்த பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு. உங்கள் வீட்டிலிருந்து அவர் மட்டுமல்ல, அத்தனை உறுப்பினர்களுடைய மனைவிகளும் ரொட்டேரியன்களாக மிளிர வேண்டும், பரிமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே நான் ரொட்டேரியனாக முன்வைக்கிறேன். IVC இந்த நிறுவனத்தில் மூலம்தான் உங்களுக்கு எல்லாம் பட்டங்கள் கிடைத்தன. அதனுடைய மேலாளர், தாளாளர் அல்லது அதை தோற்றுவித்தவர் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இத்தனை நேரம் உங்களை தன் தமிழால் கட்டி போட்ட உதயகுமார் அவர்கள் மற்றும்
ரஹ்மான். அவர் ரஹ்மான் சொல்கிறதா அவர் வாயில் நுழையிலனதும் நீங்கள் ரஹ்மானே வச்சுக்கோங்க மேடம், இசையமைப்பு பேருன்னு சொல்லிட்டாரு. இது இல்லாமல் செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்கள் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே செலுத்துகிறேன். இந்த விழாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், சற்றேறக்குரிய 44 பெண்களுக்கு 46 கிராமங்களை சேர்ந்த 44 பெண்களுக்கு அழகியல் பயிற்சியை இலவசமாக பபிதா பியூட்டி இன்ஸ்டிடியூட் மூலம் அளித்து, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி இங்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு இருக்கும் பபிதா ஏஞ்சு நெல்லுமா அவர்களுக்கும், அவர்களுடைய ஆசிரியர் கொளஞ்சி மேடம் அவர்களுக்கும் உங்கள் கைத்தட்டலை நீங்கள் உரித்தாக்க வேண்டும். இவங்க 2 பேரும் இன்னைக்கு இல்லைன்னா உங்களுக்கு இந்த விழாவே இன்று இல்லை. அவர்கள் 2 பேரும் இல்லைன்னா இது மாதிரி ஒரு பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றும் திட்டத்தை உங்கள் இந்த மண்ணை சார்ந்த தலைவர் அறவாழி நினைக்க போவதே இல்லை. ஆகையினால் 2 பேருக்கு நல்லா கை தட்டுங்க. நான் இங்கே ரோட்டரியை பற்றி பேசி உங்களை போர் அடிக்க மாட்டேன். ஏன்னா இன்று முதல் நீங்கள் பியூட்டிஷியன்களாக, மெஹந்தி ஆர்டிஸ்டாக, உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி புரிகின்ற ஒரு நபராக நீங்கள் மாறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழாவை கண்குளிர உங்களை சார்ந்தவர்கள் கண்டு கழித்திருக்கிறார்கள். உங்களுக்கு 2 பெண்மணிகளை பற்றி சொல்லிட்டு நான் இருக்கையில் அமரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்மா பங்காரியா அப்படின்னு ஒரு நோபல் பீஸ் ரெசிபியன்ட் 2004 பங்காரியா மத்தாயின்னு பேர் அந்த அம்மாக்கு. அவங்க சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. நீங்கள் நினைக்கலாம் 46 கிராமத்திலேருந்து வந்தோமே, நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்குமா, நம்மளால் ஒரு பியூட்டிஷியனை மிளிர முடியுமா, நம்மளால் சுய தொழில் ஆரம்பிக்க முடியுமா? அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு பயாலஜி படித்து அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ப்ராவின்ஸ் கென்யாவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸராக மாறி இயற்கை சார்ந்த, என்வாயன்மெண்ட் சேர்ந்த, சுற்றுப்புற சூழல் சார்ந்த விஷயங்களை தன் மக்களுக்கு எடுத்து உரைத்து நோபல் பீஸ் வின்னராக மலர்ந்தவர்கள். உங்களை விட பிற்படுத்தப்பட்ட எந்த வாய்ப்புகளுமே அற்ற ஒரு ஆப்பிரிக்க பெண்மணியால் முடியும் என்றால் உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும்னா சத்தமாக முடியும் குரல் கொடுங்க. சொல்லுங்க, முடியுமா முடியாதா? இன்னும் சத்தமா முடியும். அந்த மாதிரி சொன்ன ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். காடு பற்றி எரிகிறது. என்ன பண்ணுது? காடு பற்றி எரிகிறது. அந்த காட்டில் வாழ்ந்த விலங்கினங்கள், பறவைகள், யானை, புலி, சிங்கம் எல்லாம் காட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஆற்றங்கரையோரம் அனல் தாங்காமல் ஒதுங்கி நிற்கின்றன. அப்போ ஒரு தேன் சிட்டு, a small humming bird, இத்தனோடு தானே இருக்கும், பறவையிலே சின்னது என்னது, இத்தனோடு இருக்கக்கூடிய the smallest bird is called as humming bird. அது என்ன பண்ணுது? ஆற்றிலிருந்து தன் குட்டி அலகால் தண்ணீரை சேமித்து அந்த காட்டுத்தீயை அணைக்க முயற்சிக்கிறது. அந்த யானை கேட்குது பக்கத்தில், நான் எவ்வளோ பெருசு இருக்கேன், நான் எதனா அலட்டிக்கிட்டேனா, நீ என்ன பெரிய இவளாட்டம் இத்தனோண்டு மூக்கை வச்சுக்கிட்டு போய் தண்ணி ஊற்றுற, என்ன பண்ணுற நீ, இதை அணைக்க முடியுமா, இத்தனை புலி சிங்கம் எல்லாம் அப்படி ஒதுங்கி நிற்கிறோம், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது அந்த யானை. கொஸ்டின் புரியுதா? வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் வீட்டிலும் சமுதாயத்திலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் காட்டுத்தீ போல உங்களை சுற்றி சுற்றி வரும். ஆனால் அந்த ஹம்மிங் பேர்ட் அழகாக சொல்லுது, என்னால் இந்த காட்டுத்தீயை அணைக்க முடியாது. எனக்கு தெரியாதா, அவ்வளோ மூளை கெட்ட பொம்பளையா நான் இல்லை, என்னால் அணைக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் தாயாக இருந்த இந்த காடு பற்றி எரியும் பொழுது என்னால் ஆன ஒரு கடமையை ஆற்றவில்லை என்ற மன சஞ்சலத்துக்கு நான் ஆட்பட மாட்டேன். I will give my best even at the toughest times. என்னுடைய கஷ்டமான காலங்களில் கூட என்னுடைய கடமையை நான் சரிவர செய்வேன். ஒவ்வொரு பெண்மணிக்குள்ளும் அந்த உறுதி இருந்தால் அவள் வீடும், அவள் சார்ந்த சமுதாயம், அவள் கையில் எடுக்கும் தொழிலும் வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். நீங்க ஒரு சின்ன பெண் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சாதிக்க முடியாது. எவ்வளவு பற்றி எறியக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தணிக்கக்கூடிய வகையில் என் கடமையை சரிவர செய்வேன், அதற்காக கேள்வி கேட்பேன், அதை எதிர்த்து வெல்வேன் என்று நினைப்பவர்களுக்கு வெற்றி பின்னால் துரத்தி கொண்டு வரும். நீங்க அதை துரத்த தேவையில்லை. ஆகையினால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும்
இந்த கோட்டை அழகாக மாட்டிக்கொண்டு பட்டமளிப்பு விழாவில் அந்த அத்தனை பேருக்கும் அந்த வங்காரி மாத்தாயோட கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி, எப்பயுமே இப்படி தான் இருக்குமா பெண்களுக்கு? அப்படியே படகுல போகிற மாதிரி ஜாலியாக இருக்காது. இன்னொரு பெண்மணி நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறான், மேரி கோம். சினிமா கூட எடுத்தாங்க நார்த் இந்தியாவில். எத்தனை பேருக்கு மேரி கோம் தெரியும்? குத்து சண்டை வீராங்கனை. அந்த மேரி கோம் யாரு? குத்து சண்டை வீராங்கனை. 3 பிள்ளைகள் பெற்ற பிறகு தன்னுடைய கனவுகளை துரத்தி 8 முறை அவங்க இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. அதில் 6 முறை பதக்கங்களை, எல்லோரும் நெஞ்சிலும் பதக்கங்கள் இருக்கா இன்னைக்கு? உங்கள் பதக்கங்களை பார்த்ததும் எனக்கு மேரி கோம் ஞாபகம் வந்தது. எந்த உரையும் நான் எழுதி கொண்டு வருவதில்லை, அந்தந்த இடத்திலே இருக்கின்ற பார்வையாளர்களுக்காக நான் மாற்றும் உரைதான் இது. உங்கள் நெஞ்சிலே தொங்குகின்ற இந்த பதக்கத்தை பார்த்தவுடன் மேரி கோம் 6 முறை இந்தியாவுக்காக வெற்றி பதக்கங்களை சுமந்து வந்தது எனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. குத்து சண்டை வீராங்கனை. ஒரு சாதா கிராமத்தில் நார்த் இந்தியாவுக்கும் மேலே இருக்க ஒரு இடத்துல பிறந்தவங்க. வாழ்க்கையில் தன் கணவரின் உதவியோடு, எப்படி பபிதா, உங்கள் பபிதா மேடம் செல்வத்தின் உதவியோடு வெற்றி படிகளை ஏறிக்கொண்டு வருகிறார்களோ, தன் கணவனின் கைப்பிடித்து கொண்டு அந்த அம்மையார் 3 குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகு நம்முடைய நாட்டிற்காக பதக்கங்களை வென்று வந்தவர். இந்த மாதிரி பெண்மணிகளோட கதைகளை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடடா பொட்டல மிட்டாயே பாருங்க, வேணாம்ல, அதானே ட்ரெண்டிங். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் பாடுறேன், அதுதான் ட்ரெண்டிங். கண்டிப்பாக பாருங்க. எப்பயுமே வாழ்க்கையில் சந்தோஷம் தேவை. சந்தோஷம் இல்லைன்னா அது வயசாயிடும். ஸோ பி ஹாப்பி. எவ்ரி உமன், எவ்ரி மேன் ஷுட் பி ஹாப்பி. அதையும் தாண்டி எது உங்கள் வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்துகிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை காண்பிக்கிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுமோ அந்த விஷயங்களை நெட்டில் தேடி படிக்குமாறு இங்கே நிறைய சின்ன பசங்க இருக்கேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். படிப்பீங்களா? போய் படிங்க. வெறுனே வீட்டில் பக்கத்து வீட்டில் சண்டை போடுறது, ஏற்று வீட்டில் என்ன ஆச்சு பார்க்குறது, அது இன்ட்ரெஸ்டிங் தான், ஆனால் அது வாழ்க்கை இல்லை. அதையும் தாண்டி தன்றாம்பட்டை தாண்டி, தானிப்பாடியை தாண்டி, திருவண்ணாமலையை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலகளவில் சாதனை பதிக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் மிளிர வேண்டும். ஓகே, கடைசியாக என்ன கேட்டாங்க? பாட்டு வேணும்னு கேட்டாங்க. என் கூட பாடுறீங்களா? நான் மட்டும் பாட்டுமா? பசி வந்துருச்சு. ஏன்னா எங்களுடைய தலைவர் ஆளுநர் அவர்களுடைய அருமையான பேச்சை நீங்கள் கேட்ட பிறகுதான் உங்களுக்கு சோறு தரப்படும். அதனால் அந்த 10 நிமிஷம் அவருக்காக நம்ம ஒதுக்கணும். ஏன்னா வேலூர்லேருந்து வந்திருக்காரு இல்லையா? எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று உண்டு. என்னென்னா, பெண்கள் இருக்கிறீங்க, 44 பெண்கள் பதக்கத்தையும் பட்டத்தையும் சுமந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு என்றைக்கும் பிடித்தவன் பாரதி. அவன் பாடினா தமிழ்ன்றதுக்காக பாரதியை பிடிக்காது. சுதந்திர போராட்ட கவிதைகளை எழுதினான் என்பதற்காக பாரதியை பிடிக்காது. அதெல்லாம் ஒரு பிடிக்கிற விஷயம், இதுக்கெல்லாம் பிடிக்காது. முண்டாசு கவிஞன் என்று அத்தனை பேராலும் ஏழ்மையிலும் எழுந்திருந்து குரல் கொடுத்தவன், அதற்காக பாரதியை பிடிக்காது. எனக்கு எதற்காக பாரதியை பிடிக்கும் தெரியுமா? அந்த காலத்திலே செல்லம்மாவின் தோள் மேலே கைகளை போட்டுக்கொண்டு சரிசமமாக தன் மனைவியை வீதியிலே நடத்தி பெண்ணுரிமையை பற்றி குரல் கொடுத்த அந்த பாரதியின் பாடல்களை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓகே, குரல் எப்படின்னா இருந்தால் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா கூடவே கத்தி கத்தி பேஷண்ட்டெல்லாம் பார்த்து அப்படி போயிடுச்சு குரல். இருந்தாலும் இந்த பாட்டு உங்களுக்காக. இந்த பாட்டுக்கு அப்புறம் உட்காந்துடுறேன். பசிக்குதா? மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு வந்திட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். இந்த பாரதியின் வரிகளோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.